யாராவது ஒரு வாசிச்சு உதவி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லை நானே வாசிச்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யோவேல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். யோவேல் 2:18. யாராவது ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? மைக்ல வாசிங்கன்னா நல்லா இருக்கும். அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தமது ஜனத்தை கடாட்சிப்பார். கடாட்சித்தல் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். கடாட்சித்தல் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க, தெரிஞ்சா சொல்லுங்க. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், நம்ம ஒரு குடும்பம் மாதிரி. ஆமா, கடாட்சித்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? சரியான மீனிங் சொல்லுங்க. விடுவிப்பார், ரட்சிப்பார். சரி, இது எல்லாத்துக்கும் தனித்தனி அர்த்தம் உண்டு. கடாட்சித்தல் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அப்ப இந்த கடாட்சித்தல் அப்படின்னா என்னன்னா, இங்கிலீஷ் பைபிள்ல போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வார்த்தை இருக்குது. என்ன வார்த்தை அப்படின்னா பிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிட்டினா என்ன? PITY அப்படின்னா என்ன சொல்லுமாங்களே? பாவப்படுறது, பரிதாபப்படுறது. கையை தட்டுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. தமிழ்ல நம்ம சில விஷயங்கள் தெரியாம இருக்கும்போது இங்கிலீஷ் பைபிள் படிச்சோம்னா அதுல நமக்கு தெரியும் கொஞ்சம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, பரிதாபம். தேவன் தம்முடைய ஜனத்திற்காக வைராக்கியம் கொண்டு பரிதபிப்பாராம். புரிஞ்சவங்க மட்டும் என்னோட சேர்ந்து ஆமென் சொல்லுங்களேன். தேவன் தம்முடைய ஜனத்திற்காக பரிதபிக்கிறவர் அல்லது பரிதாபப்படுகிறவர். நம்ம இந்த இரக்கம் வேற, தயவு வேற, கிருபை வேற, பரிதாபம் வேற. யாராவது ஒரு வீட்டில் வாசல் நின்று பிச்சை எடுக்கிறவங்க வர்றாங்கன்னு வச்சுங்களேன். சார், அம்மா, ஐயா அப்படின்னம்னா நம்ம என்ன செய்யறோம்? இரக்கம் உள்ளவங்க ஒரு 10 ரூபா காசை போட்டு அனுப்பிடுறோம், இல்லை ஒரு 50 ரூபா காசை போட்டு நம்ம அனுப்பிடுறோம். ஆனா பரிதாபப்படுகிறவர்கள் என்ன செய்வாங்க? அவர்கள் அப்படியே விட்டுற மாட்டாங்க. அழைச்சிட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சு சோறு கொடுத்து தண்ணி கொடுத்து காசு செலவுக்கு வச்சிருக்கியான்னு கேட்டு, இல்லை அதான பரிதாபம். அப்ப இரக்கம் வேற, பரிதாபம் வேற. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, தேவன் தம்முடைய ஜனத்தை கடாட்சிப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, எசையா 43:20 சொல்லுது, நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீரையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்கள். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சிகளும் என்னை கனம் பண்ணும். இதே எசையா 40:1 சொல்லுது, என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள். மனாந்தரமான ஒரு லைஃப். பரிதபிக்க கூடியவர் ஒருவரும் இல்லை எங்க, இல்ல? ஒருவேளை விசாரிக்க யாருமே இல்லை எங்க, ஒருவேளை நல்லா இருக்கான்னு கேட்காங்க யாருமே இல்லை. ஆமென். ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, நான் என் ஜனத்திற்காக வைராக்கியம் கொண்டு என் ஜனத்தை நான் கடாட்சிப்பேன். இது ப்ரொஃபட்டிக்கலா நான் சொல்றேன். தேவன் உங்களை கடாட்சிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் உங்களை கடாட்சிப்பார். நான் தீர்க்க தரிசனமா பேசுறாரு. தேவன் உங்களை கடாட்சிப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என்னை கடாட்சிப்பார், ஆண்டவர் எனக்காக பரிதபிப்பார், தெய்வம் என்னை விசாரிப்பார். இந்த அருமையான திருச்சபை மக்களை இன்னைக்கு ஆண்டவர் விசாரிக்க போகிறார். தேவன் உங்களுக்காக பரிதபிக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனுடைய அந்த பரிதபிப்பு, தேவன் நம்ம மேல் காட்டுகிற அந்த பரிதாபம் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப நல்ல காரியங்களை பண்ண ஆரம்பிக்கும். அதை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். ஆண்டவருடைய இரக்கத்திற்காக, ஆண்டவருடைய பரிதாபத்திற்காக இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே என்னை பாருங்க ஆண்டவரே. ஆமென். மெய்ப்பனில்லாத ஆடுகளாய் இருக்கிற அந்த ஆடுகளை பார்த்து கர்த்தர் மனதுருகினார். ஆமென். அவர்களை பார்த்து பரிதபித்தார். அல்லேலூயா. அவர்களை பார்த்து தெய்வம் பரிதபித்தார். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், இது தேவன் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை. அந்த திருச்சபையை நான் கடாட்சிப்பேன்டா. ஆமென் சொல்லுங்களேன். ஐயாவுடைய நான் ஐயாவை வேற மாதிரி மைண்ட்ல வச்சிருந்தேங்க ஐயா.
வேற மாதிரி அவர் பேசுறதெல்லாம் பார்த்தா வேற மாதிரி இருந்தது. நான் வேற மாதிரி ஒரு தோரணையில ஐடியா பண்ணி வச்சிருந்தேன். பார்த்தா உண்மையிலே ரொம்ப வயதானவரா இருக்கிறார். ஆமா, நல்ல மனுஷனா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, நிச்சயமாகவே சொல்றேன், ஆண்டவர் இப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்து தேவன் கனப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார், பரிதபிப்பார். எத்தனை நம்புறீங்க அதை? நான் திரும்ப சொல்றேன், இது மற்ற கூட்டம் மாதிரி இருக்காது, எனக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மற்ற கூட்டம் மாதிரி இருக்கவே இருக்காது. ஆமென். தேவன் எங்கள் வாழ்க்கையில, எங்கள் ஊழியத்தில், எங்கள் மூலமாய் செய்கிற காரியங்களை நாங்க ரொம்ப பில்டப் பண்றோம்னு நினைக்காத. உண்மையா சொல்றேன், ஆண்டவர் அவ்வளவு வல்லமையா வெளிப்படுவார். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய பரிதாபம், தேவனுடைய கடாட்சித்தல். ஆண்டவர் சொன்னார், வைராக்கியம் கொண்டு நான் கடாட்சிப்பேன், நான் வைராக்கியம் கொண்டு கடாட்சிப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கம்மா? 4 காரியம் சொல்றேன். மணி இப்போ 7:50, கரெக்டா 8:30 முடிச்சுட்டு விடுதலைக்காக ஜெபம் பண்ணிடுவேன். 4 காரியம் நாளைக்கு வந்து கேட்பேன். இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தா நாளைக்கு வந்து உன்னை கேட்பேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. 4 காரியம். 1, தேவன் ஒரு மனுஷனை கடாட்சித்தால் நாம் நினைப்பதற்கும் வேண்டுகிறதற்கும் அதிகமாய் செய்ய ஆரம்பித்து விடுவார். ஆமென் சொல்லுங்க. தேவன் நம்மை கடாட்சித்தால் நாம் நினைக்கிறதற்கும் நம்ம வேண்டுகிறதற்கும் அதிகமா நம்முடைய வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. ஏன் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் சில காரியங்கள் நடக்கல அப்படின்னா, தேவனுடைய பரிதாபத்துல நாம இல்லைன்னு அர்த்தம், தேவனுடைய இரக்கத்துக்குள்ள நாம இல்லைன்னு அர்த்தம். பைபிள் சொல்லுது, 1 சாமுவேல் அதனுடைய 2ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசிங்களமா. அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து. அன்னாளை கடாட்சித்தார், அப்படியே கடாட்சித்தார். நல்லா யோசனை பண்ணி பாருங்க, இந்த அன்னாளுடைய வாழ்க்கை எவ்வளவு சிறுமையான ஒரு வாழ்க்கை இல்ல? ஒவ்வொரு வருஷமும் ஆலயத்துக்கு போவாங்க, குழந்தைக்காக அழுவாங்க, வீட்டுக்கு வந்துருவாங்க. ஒவ்வொரு நாள் அழுவாங்க. புருஷன் சொல்றான், 10 பிள்ளைய காட்டிலும் நான் உனக்கு மேன்மை இல்லையா? இல்ல, 10 பிள்ளைய காட்டிலும் நான் உனக்கு உயர்வு இல்லையா? நான் மேன்மை இல்லையா? ஆனால் அண்ணால் காம்ப்ரமைஸ் ஆகவே இல்லை. அவ அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. சக்காலத்தி வேற விசனப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். ஆனா பைபிள் சொல்லுது, அன்னாலை கர்த்தர் கடாட்சித்தார், அன்னாலை தேவன் நினைத்தருளினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவ என்ன கேட்டா, ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை. என்ன கேட்டா? ஆமா, அந்த வசனத்தை படிங்கப்பா. 1:10 படிங்களேன், சீக்கிரம் வாசிங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைச்சு உம்முடைய அடியாளுக்கு ஒரே ஒரு ஆண் குழந்தை. எப்படி கேக்குறாங்க? ஒரே ஒரு ஆண் குழந்தை. நீங்க நான் ப்ராஃபட்டிக்கலா சொல்றேன், நீங்க ஒரே ஒரு விஷயத்துக்காக காத்து கிடக்குறீங்கன்னா, நான் சொல்றேன், அந்த ஒண்ணு மட்டும் இல்ல, நீ நினைக்கிறதுக்கு மேல இன்னைக்கு கொடுத்து அனுப்ப போறார். கையை தட்டி. பைபிள் சொல்லுது, தேவன் அன்னாளை கடாட்சித்தார், அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரர் 2 குமார். பாருங்களேன், ஒத்தையா கேட்டா 5 கொடுத்தார் ஆண்டவர். கையை தட்டுங்க. அதான் தேவனுடைய கடாட்சித்தர், அதான் தேவனுடைய கடாட்சித்தர். நீங்க நினைக்கிறீங்க ஒண்ணு கேட்டா ஒண்ணு இல்ல மகளே, 1 கேட்டா 4 கொடுப்பார் நம்ம ஆண்டவர். அதான் சொல்றாரு, நீ நினைப்பதற்கும் நீ வேண்டுகிறதற்கும் அதிகமாய் நான் கிரியை செய்வேன். அல்லேலூயா. மதுரை பசுமலை சிஎஸ்ஐல ஒரு கன்வென்ஷனுக்கு நான் போயிருந்தாங்க. 3 நாள் கன்வென்ஷன். மிகப்பெரிய திருச்சபை, கிட்டத்தட்ட ஏறத்தாழ 2500 3000 பேர் கேதர் ஆவாங்க. கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு 4 வருஷம் அங்கே போய் 3 நாள் கன்வென்ஷன்ல ஆண்டவருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொடுத்துருக்கிறேன். அப்போ கடைசியா நான் போனது எப்போன்னா, இந்த கொரோனா டைமுக்கு முந்தின, அந்த கொரோனா டைம் போனேன் நினைக்கிறேன், 2020 போனேன். அப்போ 2019 நான் போகும்போது ஒரு அம்மா ஜபம்லாம் முடிச்சாச்சு. சிஎஸ்ஐல எப்படி இருப்பாங்கன்னு தெரியும் உங்களுக்கு இல்ல? ரொம்ப ஒரு மாதிரி ஆர்வமா இருக்க மாட்டாங்க,
அதே நேரம் கொஞ்சம் கூர்ந்து கவனிப்பாங்க, விஷயவாதியாக இருப்பாங்க. அல்லேலூயா. ஆமாம், முடிச்சாச்சு. ஒரு அம்மா இங்கேருந்து வந்து அழுதாங்க என்கிட்ட. 3வது நாள் கூட்டம். என்னம்மான்னு சொன்னாங்க, ஐயா இவளுக்கு ஒரு ஜெபத்தை பண்ணுங்கய்யா. யாருக்கு? மருமகளுக்கு ஒரு ஜெபத்தை பண்ணுங்கய்யா. ஒரு புழு பூச்சி கூட இல்லை. 4 வருஷம் ஆகுது குழந்தை இல்லாம, கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது, குழந்தை இல்லாம இருக்கிறாங்க, ஒரு ஜெபம் பண்ணுங்களேன் அப்படின்னா. நான் போற போக்கில் சொல்லிட்டு இருந்தேன், ஏமா ரெட்டையா கொடுத்தா வேணான்னு நம்ம சொல்ல போறான்ட்டு போயிட்டேன். அவன் சொல்லுங்களேன், ஏமா இதுக்கு போய் இப்படி அழுகுறீங்க, ரெட்டையா கொடுத்தா வேணாம் நான் சொல்ல போறோம். 2020 வருஷம் பிப்ரவரி மாசம் அதே இடத்துக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க போயிருந்தாங்க. முதல்ல அந்த தாயார் வந்து ரெட்டை குழந்தையோட என்னை வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவன் சொல்லுங்களேன், எனக்கு அவ்வளோ ஆச்சரியம். நல்லா கவனிக்கணும். நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவருக்கு நம்முடைய வேதனை தெரியாது, நம்முடைய கண்ணீர் தெரியாது, நம்முடைய பலவீனங்கள் தெரியாது, நம்முடைய சுகவீனங்கள் தெரியாது, நம்முடைய காயங்கள் தெரியாது. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நம்ம இத்தனை வருஷம் ஜெபிக்கிறோம், ஒரு நன்மை நடக்கலையே, இத்தனை வருஷம் ஜெபிக்கிறோம், என் வாழ்க்கையில ஒரு மாற்றமும் நடக்கலையே. இன்னைக்கு நான் சொல்றேன், பிரதர் ஹென்றி சாமுவேல், சன் ஆஃப் காட், உங்களை பார்த்து நான் சொல்றேன், தேவன் இன்றைக்கு உங்களை கடாட்சிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அவர் உங்களை பார்த்து பரிதவிச்சிட்டார்னா, அவர் பரிதாபத்தை வெளிப்படுத்திட்டார்னா, இரக்கத்தை வெளிப்படுத்திட்டார்னா, அவருடைய கிருபையை வெளிப்படுத்திட்டார்னா, நான் சொல்றேன், நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுகிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்வார். கையை தட்டி மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே. தேவை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சகேயின்னு ஒருத்தன் இருக்காம பார்த்தீங்களா, லூக்கா 19 இருப்பாப்ல. அவருக்கு பேர் என்னதுங்க? 19:7 பாவியான மனுஷன். என்ன பேரு? பாவியான மனுஷன். ஆமா, உயரம் ரொம்ப குள்ளம். என்னுடைய செய்தியில, நிறைய செய்தியில இவரை குறித்து நான் பேசுவேன். ரொம்ப குள்ளம். அவர் ஏறின மரமும் ஒரு ஆசீர்வாதமான மரம் கிடையாது. அவர் வாழ்ந்த ஊரும் ஒரு ஆசீர்வாதமான ஊர் கிடையாது. அவருடைய உயரமும் ஒரு ஆசீர்வாதமான உயரம் கிடையாது. அவர் செய்த தொழிலும் ஆசீர்வாதமான தொழிலே கிடையாது. அவருடைய பெயரும், சகேங்கிற பெயரும் ஆசீர்வாதமான பெயர் கிடையாது. எல்லா பக்கமும் சபிக்கப்பட்ட நிலைமை, எல்லா பக்கமும் மனுஷரால ஒதுக்கப்படுகிற நிலைமை. அதனாலதான் ஊரே சேர்ந்து ஒரு பட்டப்பேர் வச்சான், பாவியான மனுஷன். ஆனா அந்த மனுஷனுடைய உள்ளத்துல ஒரு எண்ணம் இருந்தது, இயேசுவை பார்த்துடணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இங்க எத்தனை பேரு அப்படி ஒரு எண்ணத்தோட வந்திருக்கிறீங்க? இயேசுவை நாம் பார்க்கணும். ஆமென், இயேசுவை நாம் பார்க்கணும். போன வாரம் மீட்டிங்லையா ஒரு 12 வயசு பையன், ஒரு 12 வயசு பையன் 2 பக்கமும் இந்த இடத்துல கட்டி, அவனுக்கு 2 பக்கமும் கட்டி, அவன் பாருங்களேன் வீட்டிலேருந்து வரும்போது அழுதுகிட்டே வந்தானா. இந்த அண்ணன் வந்திருக்கிறாரு, புறையாறுலேருந்து இந்த அண்ணன் வராரு. ஆல்ரெடி இந்த அண்ணன் வந்து எங்க சபையில ஊழியம் செய்யும் போது நிறைய அற்புதங்கள் நடக்குதுன்னு கேள்விப்பட்டோமே. எனக்கும் டாக்டர்கிட்ட போறோம், கட்டி மறையுது, மறுபடி கட்டி வருது, ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறாங்க, மறுபடி வருதுன்னு சொல்லி அந்த சின்ன புள்ள 12 வயசு புள்ள, ஒரு ஆம்பளை பையன் அழுதுகிட்டே சர்ச்சைக்கு வந்தான். நல்லா கவனிக்கணும், அழுதுகிட்டே வந்தான். பாருங்களேன், மீட்டிங்லாம் முடிகிற கண்டிஷனு. அந்த அனாயிண்டிங் செக்ஷன் நடக்கும்போது கரண்ட் போயிடுச்சு. அந்த சர்ச்சில் ஜென்ரேட்டரும் கிடையாது. நல்லா கவனிங்க, ஜென்ரேட்டரும் கிடையாது. கடைசியா கூப்பிட்டு எல்லாருக்கும் சாதாரணமா ஜெபம் பண்ண. ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு ஏதாவது அற்புதம் நடந்திருக்கான்னு எல்லாரும் அற்புதம் சொல்லி முடிச்சுட்டாங்க, சாட்சி சொல்லி முடிச்சுட்டாங்க. கடைசியா நான் கேட்டேன், ஏதாவது அற்புதம் நடந்திருக்கான்னு. அந்த பையன் ஓடி வந்தான் மேடைக்கு. அவன் சொன்ன, அங்கிள் இந்த இடத்துல கட்டி இருந்தது அங்கிள், நீங்க ஜெபம் பண்ணீங்க, அந்த கட்டி இப்போ எங்க போனுச்சுன்னே தெரியல. நான் சொல்றது பொய் இல்லை. வித் வீடியோ ரெக்கார்டிங், வித் வீடியோ விட்னஸ் யூடியூப் சேனல்ல இருக்கு, போய் பாருங்க என் சேனல்ல. நல்லா கவனிக்கணும் என் அன்பு தேவ ஜனமே. சிலருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமே இருக்காது. சிலருடைய வாழ்க்கையில நாம ஒன்று நினைப்போம், அது ஒரு சைஸா நடந்துகிட்டு இருக்கோம். அல்லேலூயா. நாம ஒரு பக்கம் போவோம், நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு போவோம். அப்படிதான் அந்த சகேயு. காசு இருந்துச்சு, பணம் இருந்துச்சு, அவன் டாக்ஸ் கலெக்டர், அவன் வந்து லீடர், ஆயக்காரனுக்கெல்லாம் தலைவன். ஆனால் அவனுடைய உள்ளத்துல ஒரு வெற்றிடம், அவனுடைய உள்ளத்துல ஒரு வெற்றிடம்.
ஐயோ எவ்வளோ இருந்தோம் இந்த மக்கள் எனக்கு நல்ல பேர் கொடுக்க மாட்டேங்குதே, எவ்வளோ இருந்தோம் என்னுடைய வாழ்க்கையில ஒரு திருப்தி இல்லையே. பாருங்களேன், வேதம் சொல்லுது 3ஆம் வசனத்துல, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். அல்லேலூயா. இயேசுவை பார்க்க நினைச்சான். இயேசு அவன் மேல தன்னுடைய பரிதாபத்தை வச்சார். கையை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவை பார்க்க நினைச்சான். இயேசு அவனை பார்க்கணும்னு பிளான போட்டாரு. ஆமென். அவன் ஏறி இருந்த மரத்தடிக்கு கீழே வந்து நின்னாரு. அவனை பார்த்து சகேயுவேன்னு கூப்பிட்டாரு. அடுத்த சந்தோஷம், அவனுடைய சந்தோஷம் அது அடங்க கூட இல்லை. அடுத்து சொல்றாரு, இறங்கி வாப்பா, நான் உன் வீட்டுக்கு வந்து தங்கணும்னு பிளான் பண்றேன்ட்டார். கையை தட்டுங்களேன். அதாங்க கடாட்சித்தார், அதுதாங்க பரிதாபம். நீ வெறுமையா வந்திருப்பண்ண, வெறுமையா வந்திருப்பீங்க ஐயா. நீ திரும்ப போகும்போது நீ இயேசுவோட போற. நீங்க திரும்ப வரும்போது வெறுமையா வந்திருப்பீங்க, திரும்ப போகும்போது ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. நாகர்கோயிலிருந்து நாங்க மாசம் தரங்கம்பாடியில ஒரு டெலிவரன்ஸ் மீட்டிங் நடத்துறோம், ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்துறோம். ஏறத்தாழ 300 பேருக்கு மேல வந்து கூடுவாங்க. யாருன்னே தெரியாது, எங்கெங்கிருந்தோ வருவாங்க. அப்படி போன மாசம் நாகர்கோயிலேருந்து மூணு பேர் வந்தாங்க. ஒரு தாயார் 2 பிள்ளைகளையும் கூட்டு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நான் ஒரு தரமான ஊழியத்தை பார்த்துட்டேங்கய்யா, நான் ஒரு தரமான ஊழியக்காரரை பார்த்துட்டேன். என்னன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நான் நல்லா தூங்கி 13 வருஷம் ஆயிட்டுங்க. என் வாழ்க்கையில பலவீனம், என் வாழ்க்கையில வெறுமை, என் வாழ்க்கையில அநேக கேள்விக்குறி. இத்தனைக்கும் அவங்க ஃபாரின்ல இருந்து வந்து இப்ப 7 மாசம் தான் ஆகுது. அவங்க சொல்றாங்க, 13 வருஷம் இருந்த போராட்டம், 13 வருஷத்துக்கு பிறகு நேற்று ராத்திரி தாயா நான் 7 மணி நேரம் தொடர்ச்சியாவே தூங்கியிருக்கேன்னாங்க. தேவனுடைய பரிதாபம். நீ நினைப்பதற்கும் நீ வேண்டுகிறதற்கும் நீ என்ன யோசிக்கிறியோ எனக்கு தெரிய வேண்டாம். அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த யோசனைக்கு தக்கதாய் அல்ல, அந்த யோசனைக்கு மிஞ்சினதாய் கர்த்தர் உனக்கு கொடுக்க போறாரு. கையை தட்டி ஆமென் சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைப்போம், ஐயோ இது நடந்தா நல்லா இருக்குமே, ஐயோ இது நடந்தா நல்லா இருக்குமே, ஐயோ இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தா நல்லா இருக்குமே. கர்த்தர் சொல்றாரு, தேவன் அன்னாளை கடாட்சித்து அவள் பண்ண ஜெபத்தை தாண்டி அவளுக்கு கொடுத்ததை போல உனக்கும் கொடுப்பார் மகளே, உங்களுக்கும் கொடுப்பார் ஐயா, உங்க குடும்பத்திற்கு கொடுப்பார் ஐயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பல வருஷம் இந்த 31ஆம் தேதி நைட்டு நாங்கள் ஒரு ப்ராஃபஸி மீட்டிங் நடத்துவோம். அதில் கீபோர்டு வச்சுக்க எனக்கு ஆள் வராது. ஏன்னா எல்லாம் அவன் சர்ச்சுக்கு போவான், அனாதவன் நிற்போம். அந்த 31ஆம் தேதி வந்தால் அப்படியே ஃபாஸ்டிங்கில் கடந்து 7 நாள் அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாமல் ஆண்டவர் பாதத்திலே கடந்துட்டு அங்கே வருவோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா கீபோர்டு வாசிக்க யார் இருக்காது? ஆள் இருக்காது. தேவன் என் மகனை கொடுத்தாரு எனக்கு. ஆமாம் மகனை கொடுத்தாரு. கர்த்தர் சொன்னார், அவனுடைய 10வது வயதில் அவனை நான் ஊழியத்தில் பயன்படுத்த ஆரம்பிப்பேன்னாரு. அவன் கீபோர்டு வாசிக்கிறானே, யாருக்கிட்டையும் கற்றுக்கல, யாருக்கிட்டையும் போய் எனக்கு என்ன வேணும்னு சொல்லி கொடுத்து கற்றுக்கல அவன். ஏன்னா நாங்கள் இருக்கிற ஊர் அப்படிப்பட்ட ஊர். ஒரு இடத்துக்கு நாங்கள் போகணுனாலும் 30 கிலோமீட்டர் வெளியில் வரணும். அப்படிப்பட்ட ஊரில் நாங்கள் வாழ்கிறோம். ஒரு நாள் இப்படி மீட்டிங்கில் தான் ஒரு ஏஜிஸ் சபை, மணிக்கிராமத்தில் இருக்க ஏஜிஸ் சபையில் மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கும் போது கர்த்தர் என்கிட்ட பேசினாரு, அவனை நான் அனாயிட் பண்ண போகிறேன், அவனுக்கு ஊழியம் செய்வானார். அவன் சொல்லுங்களேன், அன்னைக்கு கர்த்தர் அவனை தொட்டாரு. தேவன் அன்றைக்கு அந்த கீபோர்டு வாசிக்க ஆரம்பம். எனக்கே ஆச்சரியமா இருக்கும், பிள்ளை எப்படி கரெக்டாக ஸ்கேல் பிடிக்கிறான், எப்படி பிள்ளை கரெக்டாக உட்காடுறான், எப்படி அது நல்லா கவனிக்கணும். அதுதான் தேவனுடைய கடாட்சம். அல்லேலூயா சொல்லுங்களேன். என் பரிதாபத்தை பார்க்கிறாரு தேவன், எனக்கு பரிதாபப்படுறார். கையை தட்டி ஆமென் சொல்லி அல்லேலூயா. சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை தீரும். உங்க தலையில கை வச்சு அப்படியே சொல்லுங்க, சிறை வாழ்வு மறையும். சொல்லுங்க 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 சொல்லுங்க. அந்த குடும்பத்திற்கு என்ன தேவையோ அதை நான் செய்யும்படி நான் இன்றைக்கு இறங்கி வருவேன். எத்தனையோ சாட்சிகளை சொல்லலாம். பாருங்க, சகேயு வீட்டுக்கு இயேசு வந்தாரு. அவன் நினைச்சு பார்த்திருப்பானா? அவன் யோசிச்சிருப்பானா? இவரை பார்த்தா போதுன்னு நினைச்சான். இவ பார்த்தா நம்பவே முடியல. சகேயு வீட்டுக்குள்ள வந்து இயேசு நிற்கிறாரு. இன்னைக்கு நான் ஒரு ப்ரொஃபட்டிக்கலா சொல்றேன், உங்க வீட்டுக்குள்ள இயேசு வருவாரு, உங்க உள்ளத்துக்குள்ள இயேசு வருவாரு, உங்க தொழில்ல இயேசு வருவாரு, உங்களுடைய வருமானத்துல இயேசு இருப்பாரு, உங்களுடைய சரீர சுகத்துல இயேசு இருப்பாரு.
ஆமென் சொல்லுங்க. பாவியாகிய மனுஷன் அப்படிங்கிற வீடு இப்ப எப்படி மாறிடுச்சு தெரியுமா? இயேசு அந்த வீடா மாறிடுச்சு. கையை தட்டுங்களா, கையை தட்டுங்களா. எப்படி மாறிடுச்சு பாருங்க. அல்லேலூயா. ஆமா, அண்ணால யாராவது நீ மலடின்னு சொல்ல முடியுமா? ஏய், ஒன்னு இருந்தா போது நினைச்சேன். பர்றா வத வதன்னு பெத்து தள்ளிட்டம். பர்றா, கர்த்தர் என்னை கடாட்சித்து விட்டார். கையை தட்டி தேவனுடைய கடாட்சம் நான் சொல்றேன். இங்க ஒரு சிலர் அப்படி இருக்கிறத நான் பார்க்கிறேன். தேவன் கடாட்சித்தால் நீ நினைப்பதற்கும் நீ வேண்டினதற்கும் அதிகமாய் உனக்கு செய்வார். ஆமா, நீ நினைக்கிறதற்கும் நீ வேண்டுகிறது. திரும்ப சொல்றேன், தேவனுடைய கடாட்சம் உங்க வாழ்க்கையில வந்தா நீ நினைப்பதற்கும் நீ யோசிப்பதற்கும் நீ சிந்தித்துக் கொண்டிருப்பதற்கு மேலாக தெய்வம் உங்க வாழ்க்கையில செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். கையை தட்டி ஆமென் சொல்லி அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம், ஆதியாகமம் 21:1 வாசிங்களா பாப்போம். ஆதியாகமம் 21:1 சீக்கிரம் வாசிங்க. கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். தேவன் யாரை கடாட்சிக்கிறாரோ அங்கே அவர்களுக்கு ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேற ஆரம்பிக்கும். சொல்லுங்க சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. தேவன் யாரை கடாட்சிக்கிறாரோ, நான் சொல்றேன், அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் என்னென்ன வாக்கு தத்தங்களை கொடுத்தாரோ அந்த வாக்கு தத்தங்கள் அப்படியே நிறைவேறும். நீங்க அமைதியா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா பாப்பம் ஒரு கை மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க. நானும் சொல்றேன், பாப்பம் ஒரு கை. அல்லேலூயா. நீங்களா நானும் பார்க்கிறேன். அல்லேலூயா. தேவன் கடாட்சித்தால் வாக்கு தத்தங்கள் உங்கள் வாழ்வில நிறைவேறும். நிறைவேறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அத நிறைவேறும், நிறைவேறும். நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். தேவன் ஒருத்தர் மேல கடாட்சமா இருந்தார்னா அது யாரா இருந்தாலும் சரிதான், அது எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரிதான். தேவன் உங்களை கடாட்சித்தால் உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் இதுவரைக்கும் என்னென்ன சொன்னார், அம்மா என்னென்ன சொன்னாரோ, எதுக்காக வெயிட் பண்றீங்களோ எல்லா காரியமும் நிறைவேற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நீங்க இவ்வளவு சோம்பேறியா இருக்கிறீங்களே, நல்ல கையை உயர்த்தி ஆமென் சொல்லி. வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாம இருக்கிறீங்க தானே? வாக்குத்தத்தங்கள் நிறைய வந்துருச்சு, ப்ரொபசி நிறைய வந்துருச்சு, ப்ரொபெட்டிக்கல் வேர்டு எனக்கு வந்துச்சு, ஆனா இன்னும் நிறைவேறலன்னு சொல்றீங்க தானே? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என்னை கடாட்சியும், என் வாழ்க்கையில நடக்கட்டும், என் வாழ்க்கையில நடக்கட்டும். தேவன் கடாட்சித்தார். யாரை? சாராளை. தேவன் குறித்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றால், நான் சொல்றேன், இந்த குறித்த காலத்தில் நீங்கள் ஒரு குமாரனை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு நன்மையை, ஒரு சுகத்தை, ஒரு பலனை, ஒரு ஆளுமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். கையை தட்டி ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் யாரை கடாட்சிக்கிறாரோ அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. என்ன சொன்னாரோ அது நடக்கும், என்ன சொன்னாரோ அது நடக்கும். குஜராத்தில் எங்களுக்கு மிஷனரிகள் உண்டு, 7 மிஷனரிகள் நாங்கள் வச்சிருக்கிறோம். அந்த 7 பேர் அங்கே ஊழியம் செய்து ஆத்தும அறுவடை பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் பீல் ஆதிவாசிகள் மத்தியில் நாங்கள் ஊழியம் செய்கிறோம். எங்களுக்கு கீழே நாங்கள் சப்போர்ட் பண்ணி ஊழியர்கள் அங்கே ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். அப்போ அங்கே இருக்கிற அவர் மூலமாக தான் நான் அங்கே போனேன். எபினேசர், பாஸ்டர் எபினேசர். நான் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது பார்த்தீங்கன்னா நானும் தம்பியும் தான் போயிட்டோம். தம்பி வில்லியம்ஸ் கேமரா பிடிக்கிறாரா, அவர் 2 பேரும் தான் போயிருந்தோம். எங்களை ஒரு கயிறு கட்டில் போட்டு படுக்க வச்சுட்டாப்ல. எனக்கு பழக்கமே இல்லை கயிறு கட்டில் படுக்க. 12 நாள் தம்பி, 10 நாளா எத்தனை நாள்? 10 நாள் போயிருந்தோம். பாருங்களேன், எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. ஊழியங்கள் நல்லா முடிச்சோம். திரும்பி வரும்போது அந்த ஊழியக்காரி, இவ்வளவு பெரிய சபை இருக்குங்க, அதுல ஒரு சாதாரண பாதி அடைச்சி அதுல தான் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாழ்றாங்க. சர்ச்சுக்குள்ளேயே ஒரு சின்னதா தடுப்பு கட்டி அதுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பிள்ளைகள், 2 ஆம்பளை பிள்ளை. அப்போ நான் வரும்போது நான் ஜெபம் பண்ணிட்டேன், ஆண்டவரே
இந்த மனுஷனுக்கு ஒரு மேல ஒரு சின்ன அறையை கட்டி கொடுங்க. நான் பெருசா கேட்டிருந்தா பெருசா கொடுத்துருப்பாரு போல இருக்கு. சின்னதா கேட்டேன் பாருங்களேன். பாருங்க, யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி 2 ரூம் மேல கட்டி கொடுத்தாங்க. அவர் சொன்னார், என்னையா உங்க வார்த்தையில இவ்வளவு வலிமை இருக்கு, நாங்க இதுவரைக்கும் கனவுல கூட நினைக்கல, ஆனா நீங்க சொன்னீங்க அது அப்படியே நடக்குது. முடிச்சாச்சு, போயாச்சு. அதுக்கு பிறகு 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் போனேன். அந்த 2 ரூம்ல ஒரு ரூம்ல என்ன தங்க வச்சாங்க. இந்த ஒரு ரூம்ல தங்கினதோட விளைவு 3வது நாள் எனக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டு, அவ்வளவு வெயில். நான் யோசிச்சு பார்த்தேன், மறுபடி ஒரே ரூமுக்குள்ள இந்த ஊழியக்கார குடும்பம் தங்கியிருக்க. 14 நாட்கள் ஊழியத்தை நிறைவு செய்தோம். திரும்பி வரும்போது, ஐயா போன டைம் வரும்போது ஒரு பிளஸ் பண்ணிட்டு போனீங்க, 2 ரூம் கட்ட கடவுள் உதவி செஞ்சாரு, ஏதாவது சொல்லி ஒரு பிளஸ் பண்ணுங்க ஐயா. கண்ணை மூணுங்க. ஏசப்பா ஒரு 7 லட்ச ரூபாய் செக்கை என் கண்ணுக்கு காட்டினாரு. ஆமென் சொல்லுங்க. நான் சொன்னேன், ஒரு 7 லட்ச ரூபா உங்களுக்கு வரப்போகுது, எங்கிருந்து வருதெல்லாம் தெரியாது. நான் போய் சொல்லலைங்க, இந்த வீடியோலாம் அப்படியே அப்லோட் பண்ணுவோம், அந்த மனுஷன் பார்ப்பாரு. 7 லட்ச ரூபா உங்களுக்கு வரப்போகுது, அதுவும் 14 டேஸ்ல வரப்போகுதுன்னு ஆண்டவர் சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்க. அவரால் நம்பவே முடியல. அவர் சொன்னாரா, இந்த மனுஷன் சொன்னா நடக்கும், இந்த மனுஷனுடைய வார்த்தை அப்படி பவரா இருக்கும், ஆண்டவர் சொல்லாம இந்த மனுஷன் சொல்ல மாட்டேன். பாருங்களேன், அவங்க ஒரு ஏஜ் இதுல கொஞ்சம் சப்போர்ட் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த ஏஜ் ஹெட் ஆஃபீஸ்ல பேசிக்கிட்டு இருந்தாங்களா. என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்களா, ஒரு 7 லட்ச ரூபா இருக்கு, யாருக்கு கொடுக்கறது? எப்படிங்க, ஒரு 7 லட்ச ரூபா இருக்கு, யாருக்கு கொடுக்கறது? நல்லா கவனிக்கணும். அப்ப அங்க இருந்த ஒரு மனுஷன் சொன்னானா, அம்ரலியில எபினேசன் ஒருத்தர் ஊழியம் செய்யறாரு, பாவம் நல்ல வீடுக்குள்ள இல்ல, சர்ச்சுக்குள்ளேயே டென்ட் அடிச்சு தங்கி இருக்கிறாரு, அவருக்கு கொடுக்கலாமான்னு சொல்லி அங்க 2 பேரை கர்த்தர் ஏற்படுத்தி கரெக்டா 12வது நாள் 7 லட்ச ரூபாய் செக் வீடு வந்து சேர்ந்துச்சான். கையை தட்டுங்களா. ஆமென் சொல்லுங்க. வாக்குத்தத்தம் என்பது நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. அந்த வார்த்தை ஆம் என்றும் அந்த வார்த்தை ஆமேன் என்றும் இருக்கான். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எத்தனை பேர் ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறீங்க? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஒருவேளை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில என்னென்னலாம் சொன்னாரோ, ஒருவேளை டைம் சொல்லியிருப்பாரு, ஒருவேளை டேட் சொல்லியிருப்பாரு, ஒருவேளை இந்த மாசம் சொல்லியிருப்பாரு, அது தள்ளிக்கிட்டே போகலாம். நான் விசுவாசிக்கிறேன், God's upon the month, தேவ நிச்சயித்திருக்கிற இந்த மாசம் உங்க வாக்கு தத்தங்களை நிறைவேற்றும்படி கர்த்தர் உங்கள் மேல் கடாட்சமா இருக்க போகிறார். கையை தட்டி வாங்கிக்கோங்க. எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும், எனக்கு ஒரு நன்மை வேணும். ஆமென் சொல்லுங்களேன். தேவன் கடாட்சித்தால் வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். சாராளுக்கு அப்படியே நிறைவேறுச்சு. பைபிள் சொல்லுது, பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ. என்ன சொன்னாரோ, பக்கத்துல கையை பிடிச்சு குலுக்கி சொல்லுங்க, பயப்படாதீங்க. உங்களுக்கு என்ன சொன்னாரோ, ஐயா உங்களுக்கு என்ன சொன்னாரோ, உங்க சபையினுடைய தரிசனம் என்னவெல்லாம் இருக்குதோ, என்னவெல்லாம் இன்னும் பெண்டிங்ல நிக்குதோ, எல்லாத்தையும் நிறைவேற்ற நான் பிரசங்கிக்கிறேன். என் குல தெய்வம் போதுமானவராயிருக்கிறார். கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, தேவன் சொன்னதை கரெக்டா நிறைவேற்றுவார். ஆண்டவர் ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன், அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக உங்க மேல் பரிதாபப்படுவார். ஒருவேளை நீ அப்படி இப்படி 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 விசுவாசிக்காம நிப்ப, ஒருவேளை நீ அப்படி இப்படி நம்ப முடியாதபடி இருப்ப, ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு என் கடாட்சம் உன் மேல வைராக்கியத்தோடு வரப்போகுது. கையை தட்டி, சமாதான காரண நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, சமாதான காரண நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை.
நல்ல கையா தட்டி. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில் சொல்லுங்க நாங்க, இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே உண்மையாவா, நீங்க எல்லாமே பாருங்க, நீங்க எல்லாமே அவே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. கையை தட்டுங்க. தாயும் தகப்பன் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் பாடுங்க பாடுங்க அவ்வளவுதான். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஹalleluya 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 ஹalleluya. சொல்லுங்க சொல்லுங்க. தேவனுடைய பரிதாபம், தேவனுடைய கடாட்சம். ஹalleluya 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 ஹalleluya. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில சொல்லுங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே, நீங்க எல்லாமே, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஹalleluya. தேவன் கடாட்சமானார்னா நமக்கு விடுதலை உண்டாகும். எடுத்து வாசிங்க லூக்கா 9வது அதிகாரம் 38ஆம் வசனத்தை படிங்களேன். அவர்களில் ஒருவன் சத்தமிட்டு, போதகரே என் மகனை கடாட்சி தருளும், உம்மை வேண்டிக் கொள்கிறேன். என்ன பிரச்சனை? ஒரு ஆவி அவனை அலைக்கழிக்கிறது. அவன் அலறுகிறான். அவனை அது நுரை தள்ள அலைக்கழித்து அவனை கசக்கின பின்பு, என்ன வார்த்தை போட்டிருக்கு மகளே? அவனை கசக்கின பின்பு நுரை தள்ள அலைக்கழிக்கிறது. அவன் அலறுகிறான். அவன் அலறுகிறான். நீ ஹென்றி சாமுவேல் ஊழியம் பண்றல, என் பழைய வாழ்க்கை யாருக்கும் தெரியாது. எனக்குள்ள 7 விதமான ஆவி இருந்தது. 5 வருஷம் பிசாசு போராட்டம். எங்க அப்பா ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவர். அவர் இந்துல இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார். பல போதகர்கள்ட்ட கொண்டு போனாங்க. என்னை விடுதலையாக்க ஒருவராலும் முடியல. ஒருவராலும் முடியல. ராத்திரி ஆனா என்ன சங்கிலில கட்டி வச்சிருப்பாங்க. கவனிக்கணும். 3 முறை சூசைட் அட்டெம்ப்ட் பண்ண. வாழுவதை விட சாவது மேல். எத்தனாவது படிக்கும் போது? 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது.
இரவு நேரம் நான் படுத்திருப்பேன். அப்படியே ராத்திரி நடக்க ஆரம்பிச்சா போய் சுடுகாட்டிலையும் கல்லறையிலையுமே படுத்துருவேன். இதனால புள்ள எங்கேயாவது போயிடுவான்னு சொல்லி சங்கிலி போட்டு நான் கட்டி வச்சிருந்தாங்க. இதே கேரக்டர் தான். சில நேரங்கள் அது என்னை போட்டு கசக்கும். சில நேரங்களில் என்னுடைய மூளை அது சலவை செய்யும். உடம்பு முழுவதும் நெருப்பால நானே சுட்டுப்பேன். என்னுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. தேவனுடைய கடாட்சம், அப்பாவுடைய ஊழியத்தை செய்யறேன் இன்னைக்கு நான். ஆமென் சொல்லுங்களேன். தேவனுடைய ஊழியத்தை செய்யறேன். 18 வயசுல வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத அந்த நாட்கள்ல இயேசு என்னை பிடித்தார். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு எனக்குள்ள விசுவாசத்தை விதைத்தார். ஒரு தேவ மனுஷன் வந்து நின்று பிரசங்கம் பண்ணும்பொழுது எனக்குள்ள ஒரு அசுத்த ஆவிகள் ஓட ஆரம்பித்தது. எனக்குள்ள பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை வர ஆரம்பித்தது. ஆமென், அல்லேலூயா. ஒரு விடுதலை, ஒரு விடுதலை. இன்னைக்கு ஒருவேளை நீங்க அப்படி இருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு மூலையில இருக்கு பிரதர், எனக்கு அதுல இருந்து வெளியில வர தெரியல, அந்த இடத்துல இருந்து கம் அவுட் ஆக தெரியல, அந்த சிந்தனையை அந்த தாட்டை ஓவர் கம் பண்ண தெரியல, என் வாழ்க்கையில நான் பலவீனப்பட்டிருக்கேன். அந்த ஒரு விஷயம் என்னை ரொம்ப பலவீனப்படுத்துது. அது என்னை அலைக்கழிக்குது, அது என்னை நுரைதள்ள வைக்குது. தேவன் கடாட்சித்தார், தேவன் கடாட்சித்தார். அந்த மனுஷனுக்கு விடுதலை கொடுத்தார். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த ஆலயத்தில் இருக்கிற உங்களுக்கு, உங்களை பார்த்து நான் சொல்றேன், தேவன் இந்த இரவு உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். பாவ கட்டா இருந்தாலும் சரிதான், சாப கட்டா இருந்தாலும் சரிதான். 18 வருஷ கூனி ஒரு அம்மா ஆலயத்தில் உட்கார்ந்து இருந்தாங்க. இயேசு அவளை பார்த்தார், தமிழத்தில் அழைத்தார், தம் கையை அந்த அம்மா மேல வச்சார். அந்த அம்மா நிமிர்ந்து கர்த்தரை துதிச்சாங்க. இயேசு சொன்னாரு, 18 வருஷம் ஒரு ஆவி இந்த மனுஷியை கட்டி வைத்திருந்தது. ஒருவேளை ஆலயத்துக்கு வரலாம், போகலாம், ஒருவேளை ஆண்டவருடைய ஊழியத்தை கூட செய்யலாம். எத்தனையோ ஊழியர்கள் இந்த ஊழியத்தின் மூலமாக விடுதலை பெற்றிருக்கிறாங்க. எத்தனையோ ஊழியக்காரருடைய மனைவிக்குள்ள பிசாசு இருந்து இயேசு அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறார். ஆமென். எத்தனையோ இடங்களை நான் பார்த்திருக்கிறேன். சிலர் நுரை தள்ளி கீழே விழுவாங்க, சிலர் அலைக்கழிப்பாங்க. சிலருடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த தரித்திர கட்டு, அந்த பலவீன கட்டு, அந்த சாப கட்டு, அது ஏதோ ஒரு கட்டு, நல்லதுதான் நினைக்கிறேன்யா, அந்த கட்டு என்னை போட்டு அழுத்துது. ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு நான் உன்னை கடாட்சிக்க போகிறேன், நான் உன்னை கடாட்சிக்க போகிறேன். பைபிள் சொல்லுது, சங்கீதம் 105 நான் வாசிக்கிறேன், கவனமா கேளுங்க. 105:20 ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஆமா, ஜனத்தின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். இன்னைக்கு நான் சொல்றேன், ராஜா கட்டவிழ்க்கும்படி இன்னைக்கு என்னை அனுப்பி இருக்கிறார். இந்த இடத்துல பலருடைய கட்டு இன்னைக்கு தெரிக்க போது. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எந்த கட்டா இருந்தாலும், எந்த ராஜா ஆள் அனுப்பி கட்டவிழ்க்க சொன்னார். இன்னைக்கு ஹென்றி சாமுவேலுக்கு ஆள் அனுப்பி இருக்கிறாரு, யோசேப்புகளை கட்டவிழ்க்கும்படி. ஹல்லேலூயா. நீங்கள் கட்டவிழ்க்க கர்த்தருடைய கடாட்சம், கர்த்தருடைய கடாட்சம், கர்த்தருடைய கடாட்சம். ஒரு அம்மா அந்த காரனோடையில சொன்னேன், தம்பி எபிகிட்ட சொன்னேன், ஐயா தம்பி அந்த பொண்ணு தான், அது இருக்கு பாரு, அதுதான் பாஸ்டருடைய மருமக. 3 வருஷம் தலைவலி, ஒத்த தலைவலி, பார்க்காத டாக்டர் கிடையாது, அவ்வளோ பிரிஸ்கிரிப்ஷன் வச்சிருந்துச்சு. கர்த்தர் இந்த பிள்ளையை கூட்டு விடுதலை கொடுத்தார் தம்பி. இது பாஸ்டருடைய மருமகனே எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அந்த அக்கா ஓடி வந்த, தங்கச்சி ஓடி வந்து சொல்லுது, அண்ணே நீங்க என்னைக்கு கையை வச்சு ஜெபம் பண்ணீங்களோ அன்னைக்கு போன தலைவலி தானே, கையை தட்டுங்களங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில தம்முடைய பரிதாபத்தை வைக்கிறார். இன்னைக்கு ஐயோ பரிதவிக்கிறார் ஆண்டவர், ஐயோ பரிதவிக்கிறார். பராக்கிரமனால் சிறைபிடிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்க முடியுமா? விடுதலையாக்க முடியுமா? விடுவிக்க முடியுமா? ஆனாலும் நான் விடுவிப்பேங்கிறாரு. இந்த உலகத்தின் பராக்கிரமன் உங்களை சிறைபிடித்து வைத்திருப்பான். ஏதோ வயிற்றுல அந்த இடத்துல ஒரு கட்டி, அல்லது அந்த இடத்துல உருளுதியா, அல்லது யூரினரி ட்ராக்ல ப்ராப்ளம் இருக்கு, அல்லது பைல்ஸ் இருக்கு, வெளியில சொல்ல முடியாத இச்சிங் ப்ராப்ளம், வெளியில சொல்ல முடியாத செரிமான பிரச்சனை, வெளியில சொல்ல முடியாத பலவீனங்கள். ஒருவேளை அப்படி நீங்க உட்கார்ந்துருக்கலாம். மகனே மகளே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கடாட்சிக்க போகிறேன், உன்னை நான் கட்டிலிருந்து விடுதலையாக்கி உன்னை பரம திருப்தியோடு இந்த இடத்துல நான் அனுப்ப போறேன்னு கர்த்தர் சொல்றார். கையை தட்டி ஆமென் சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க?
தேவன் உங்களை கடாட்சிப்பார். தேவன் உங்களை கடாட்சிப்பார். தேவன் உங்களை கடாட்சிப்பார். அந்த இடத்துல நான் பார்க்கிறேன், சிலருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், சிலருடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பலவீனங்கள், சிலருடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த சுகவீனங்கள், சிலருடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த சோர்வு, ஐயோ அந்த தரித்திரம், ஐயோ அந்த பலவீனம். சொன்னாரு, என் ஜனத்திற்காக நான் வைராக்கியம் கொண்டு என் ஜனத்தை நான் கடாட்சிப்பேன். கடைசியா ஒன்னே நான் சொல்லி முடிக்கிறேன், இனி புறஜாதிகளுக்குள்ளே நீங்கள் நிந்தையா இருக்க மாட்டீங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி போறேன். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனத்திற்காக, தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காம, நல்லா கவனிங்க, பக்கத்துல கையை பிடிச்சு குலுக்கி சொல்லுங்க, இனி மத்தவனுக்கு முன்னாடி நீ தலை குனிய போறது இல்ல. சொல்லுங்க வாயத்தன, you are royal society, நீ ஒரு ராஜரீக குடும்பம். ஆமா 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 ஆமா. என் டிரைவர் ஒரு தம்பி ஊழியத்துக்கு வந்தான், 2 மாசம் தான் ஆகுது. அவன் சொல்றான், உங்களோட நான் வரும்போது நான் எப்படி இருக்கணும்னா, இப்பெல்லாம் இன்னிங் தான் சோத்ராமன் சொல்லுங்களேன். ஆமா, வரும்போது வேற மாதிரி வந்தான். ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா இன்னிங் தான் சூதா. என்னன்னா, அண்ணே நான் இதுவரைக்கும் யாராருக்கோ வேலை செஞ்சிருக்கேன், இப்ப உங்களோட நான் இருக்கிறேன், கையை தட்டுங்களா. பைபிள் சொல்லுது, பொல்லாதவர்களாகிய நீங்களே இல்ல. அப்பா சொல்றாரு, ஏசு அப்பா சொல்றாரு, புறஜாதிகளுக்கு இனி நான் ஒன்ன நிந்தையா வைக்க மாட்டேன். இனி நீ கட்டுகளோடு வாழ போறது இல்ல. இனி வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் நீ அலைந்து தெரிய போறது இல்ல. இனி உன்னுடைய வாழ்க்கையில ஒண்ணு போதும், ஒண்ணு கிடைச்சா போதும் நினைக்க போறது இல்ல. என் கடாட்சம் இந்த சபையை நிரப்ப போகுது. என் கடாட்சம் என் பிள்ளைகளை மூட போகுது. என் கடாட்சம் என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் மாற்றி, பலவீனங்களை மாற்றி, சுகவீனங்களை மாற்றி, தரித்திரத்தை மாற்றி, அவமானங்களை மாற்றி, நிந்தையை மாற்றி உங்க வாழ்க்கையில மேன்மையை கொடுக்க போகுது. கையை தட்டி ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? தமது ஜனத்தை அவர் கடாட்சிப்பார். ஒருவேளை இந்த உலகம் உங்களை நிந்திச்சா கவலைப்படாதீங்க, பொறுமையா இருங்க. உங்களால தேவன் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். தேவன் உங்களால ஆவியான சந்தோஷப்படுறாரு. உலகம் உங்களை நிந்திக்கும் தான், உலகம் உங்களை கேவலமா பேசும் தான், உலகம் உங்களை அருவருக்கும் தான். பயப்படக்கூடாது, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அம்மா? எத்தனை பேர் நம்புற தங்கச்சி? ஆண்டவர் என்னை கடாட்சிக்க போகிறார். ஐயா, அந்த உணவு கூடல் பிரச்சனை, அந்த காரியங்க, அந்த பலவீனங்க, அந்த ஹார்மோன் இன்பேலன்சிங், ஹார்மோன் அப்படி இருக்கிறீங்க, ஹார்மோன் இன்பேலன்ஸா இருக்கு. என் வாழ்க்கையில வெளிச்சம் இல்லை, என் வாழ்க்கையில சுகம் இல்லை, என் வாழ்க்கையில சுகவீனத்தையே நான் பார்க்கிறேன், என் வாழ்க்கையில தோல்வியையே நான் பார்க்கிறேன். ஆமா ஆமா, என் அன்பு தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்க போகுது. உங்க வாழ்க்கையில தேவன் தம்முடைய வல்லமை வைக்க போறாரு. ஆமென் சொல்லுங்க. நாள்பட்ட பிரச்சனைகள், நாள்பட்ட காயம், நாள்பட்ட காரியங்கள், நாள்பட்ட அந்த அந்த தோல்விகள் இன்றைக்கு மறைய போகுது. ஏசப்பா சொல்லிட்டார் இன்னைக்கு உன்னை பார்த்து, நான் உன்னை, சொல்லுங்க வாயை திறந்து, நான் உன்னை, சொல்லுங்க வாயை திறந்து சொல்லுங்க, நான் உன்னை கடாட்சிப்பேன். சொல்லுங்க வாயை திறந்து, நான் உன்னை கடாட்சிப்பேன். ஆமா ஆமா, இனி நீ நிந்தையா இருக்க போறது இல்ல. வீடு இல்லாதவர்களுக்கு கர்த்தர் வீட்டை கட்டி கொடுக்க போறாரு. இடம் இல்லாதவங்களுக்கு கர்த்தர் இடத்தை வாங்கி கொடுக்க போறாரு. பிள்ளைகளுடைய எஜுகேஷன் லோன் அடைய போகுது. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு என்ற வைராக்கியமான ஒரு ஊழியம் செய்யற பிள்ளைகளா நீங்க எழும்ப போறீங்க. போன வாரத்துக்கு முந்தின வாரம் சீர்காழியில் இருக்கிற அன்பின் வார்த்தை திருச்சபையில் ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றின பாருங்க. அந்த இடத்துல ஒரு அற்புதமான காட்சி நடந்தது. என்னன்னா, அங்க கேமரா எடுக்கிறதுக்காக ஒரு பையன் வந்திருந்தான். ஒரு கேமரா எடுக்கிறதுக்கு வந்திருந்தான் பாருங்க. 2 வாரம் அந்த சர்ச்சுக்கு வந்தானா, 3ஆவது வாரம் அந்த அந்த பாஸ்டருடைய பசங்க எல்லாம் அந்த மீடியா லைன்ல இருக்கிறானுங்க. அவன் சொன்னான், டேய் இன்னைக்கு நீயே வந்துடுடா, இன்னைக்கு வந்துடுடா, அண்ணன் வராடுறா, ஹென்றி அண்ணன் வராடுறா, நீ வந்துடுறா, மீட்டிங் நல்லா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்குன்னு சொன்னான். இவன் வந்துட்டாங்க, வந்து கடைசியில் நின்றுகிட்டு இருந்தான், பழம் மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க. ஐயா, கர்த்தர் தட்டி தூக்குனாரு பாருங்க. இங்க பழைய ஆளுகளுக்குலாம் அபிஷேகம் கிடைக்கல, அவனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிட்டாரு. அவன் சொல்றான், சாட்சி சொல்லும் போது சொல்றான், நான் ஏதாவது எனக்கு நடக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு தான் நான் இருந்தேன்.
அவன் சொல்லுங்களேன். ஏதாவது எனக்கு ஒண்ணு பாருங்களேன், ஆண்டவர் வந்தா அப்படிதான். நீ நினைப்பதற்கும் வேண்டுகிறதற்கும் அதிகமா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த கண்ணாடி எல்லாம் கயட்டிடணும்னு விரும்புங்க. ஆண்டவர் இன்னைக்கு இந்த கண்ணாடிக்கெல்லாம் ஒரு விடுதலை கொடுக்க போறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களோட ஐ பாலை கத்த தொட போறாரு. உங்களுடைய நரம்புகளை கத்த தொட போறாரு. எந்த ஒரு பலவீனங்கள் அந்த இடத்துல இருந்தாலும் நான் சொல்றது எல்லாம் உண்மையா நடக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, என் அன்பு தேவ ஜனமே, அதுதான் நம்ம அப்பா, அதுதான் நம்ம தகப்பன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதான் நம்ம அப்பா செய்யறது. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் ஏதோ சும்மா பைபிள்ல உள்ளதை மட்டும் படிச்சுட்டு பேசுறேன்னு நினைக்காதீங்க. பைபிள்ல உள்ளது என்னோட கூட பேசி, பைபிள்ல உள்ளது என்னோட உறவாடி, பைபிள்ல உள்ளதை நான் அனுபவிச்சு, பைபிள்ல உள்ளதெல்லாம் சத்தியம்தான் அப்படின்னு நான் நல்லா அறிஞ்சு எனக்கு தைரியமா உங்கள்கிட்ட பேசி நிற்கிறேன். பைபிள் சொல்லுது, சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்பான். கையை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில நான் சொல்ற மகளே, ஒருவேளை நீங்க ஒரு எம்டியா இருக்கலாம். இந்த சபையினுடைய அட்மாஸ்பியரே மாறும். நீங்க பார்க்க போறீங்க, ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் கொண்டு வருவார். நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். ஆண்டவரே, உமது கண்கள் என்ன பார்க்கட்டும்பா. நாங்க நிக்கிறோம், உங்க பரிதாபத்தை எங்க மேல வைங்க. அன்னைக்கு ஒரு கூட்ட ஜனங்களை பார்த்து பரிதவித்தீரே, இன்னைக்கு எங்களை பார்த்து பரிதவிங்கப்பா. நாங்க இந்த பிரச்சனையோட இருக்கிறோம், இந்த பலவீனத்தோட நாங்க இருக்கிறோம், இந்த தோல்வியோட நாங்க இருக்கிறோம். வாக்குத்தத்தம் நிறைவேறும்னு சொன்னீங்களே, என்ன சொல்லுங்க, எனக்கு நல்லா தெரியும் அவருக்கு. வாக்குத்தத்தம் நிறைவேறும்னு சொன்னீங்களே, என் வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறாம இருக்குதே, இன்னைக்கு நிறைவேற்றி கொடுங்கப்பா. இந்த நாள் நிறைவேறட்டும்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமீன் சொல்லுங்க. எவ்வளோ சாட்சிகளை சொல்லலாங்க, எவ்வளோ இருக்கு, நாளைக்கெல்லாம் சொல்றேன். ஆமென். ஆண்டவர் செய்ததெல்லாம் பார்க்கும்போது என் வாழ்க்கையில அப்படி ஒரு சந்தோஷம் வரும். சில நேரங்களில் ஊழியங்களை நாங்கள் முடிச்சுட்டு வந்த ராத்திரி எங்களுக்கு தூக்கமே வராது. சே, சூப்பர்ல நம்ம ஆண்டவர் அந்த பொண்ணுக்கு அப்படி செஞ்சார்ல, அந்த பையனுக்கு அப்படி செஞ்சார்ல, அந்த தாத்தாவுக்கு அப்படி செஞ்சார்ல. நாங்கள் இயேசு விடுவிக்கிறார் அரக்கோணத்தில் ஊழியங்களை நிறைவேற்றிட்டு இருக்கிறோம். மீட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. ஒருத்தரை கொண்டு வந்தாங்கங்க, நடக்கவே முடியாது. நான் சொல்றது எல்லாமே ஹென்றி சாமுவேல் டி அஃபிஷியல் என்ற யூடியூப் சேனல்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும், பாருங்களேன். நடக்கவே முடியாது. ஆனா தேவன், எனக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துச்சு, இந்த மனுஷனை கத்த நடக்க வைக்கணும், நடக்க வைக்கணும். திரும்பி போகும்போது இவர் தனியா நடந்து போகணும். பாருங்களேன், 2 மாடி கட்டடம். அவர் திரும்பி போகும்போது இறங்கி நடந்து போனதை நாங்கள் எல்லாரும் பார்த்தேன். கையை தட்டி. அதான் நம்ம அப்பா செய்யறது. ஆமீன் சொல்லுங்களேன். ஏதோ தரங்கு மாடியிலேருந்து வந்துட்டேன்னு நினைக்காதீங்க. தரங்கு மாடியில இருந்தவன் வந்தா ஒன்றும் நடக்காது. தரங்கு மாடியிலிருந்து வந்தவனோட கர்த்தர் வந்திருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார், உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஆமீன் சொல்லுங்களேன். இந்த இரவு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்களை கொடுக்கிற இரவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க வாழ்க்கையில தேவனுடைய கடாட்சம் வெளிப்பட போகுது. வாலிப தம்பி தங்கச்சி, உன் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க போறாரு. நீ பிரயோஜனம் உள்ள பிள்ளையா, நீ பிரயோஜனம் உள்ள மகளா நீ மாற போற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே எல்லாரும் எழுந்து நிற்போமா? அப்படியே எல்லாரும் எழுந்து நிற்போம். ஃபர்ஸ்ட் டெலிவரி ஆகி ஒரு 1 மந்த்ல எனக்கு இந்த சாக்ரோலியாக் ஜாயிண்ட் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஸோ என்னால் படுத்திருந்தா சுப்பையில் படுத்துட்டு சைடாக திரும்பவே முடியாது. பயங்கர வலி இருந்தது. ஆனால் எனக்கு இவ்வளோ நாள் இல்லை, இப்போ ஒரு 1 மந்த் அந்த வலி இருக்குது. டாக்டர்கிட்ட போகணும்னு நினச்சாலும் எனக்கு என்ன பண்ணுன்னு தெரில. இன்னைக்கு ஆமாம், சாக்ரோலியாக் சைடு பெயின். என்னால் கால் ரொம்ப வலி இருக்கும். நான் நினச்சிட்டு இருக்கேன் கால்சியம் டெபிசிட்னால தான் இருக்குன்னு. ஆனால் கால்சியம் டேப்லெட் போட்டால் கூட எனக்கு அந்த வலி சரியாகவே இல்லை. ஆனால் வலி இல்லை. ஹல்லேலூயா. வலி இல்லை. உங்களால உட்கார்ந்து எந்திரிக்க முடியுமா? வாய்ப்பு இருக்கா? உட்காருங்க பார்க்கலாம். ஆமென். கையை தட்டி Thank you Jesus. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண். அது ஆண்டவர் இந்த பின் பக்கத்தில் இருக்கிற வழியெல்லாம் ஹல்லேலூயா. பிடுங்குவேன்னு சொன்னாரு, பிடுங்கி எடுத்துட்டார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். சகல வியாதிகளும் ஆமென். அவருடைய காருண்யத்தினால் ஆமென். விலகி ஓடும். ஆமென். இன்னைக்கு முத நாள் தானே, பாப்பீங்க பாருங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சிஸ்டர், இனி வரவே வராது. உண்மையிலே பையன் இல்ல போய்
ஆ? ரொம்ப நேரம் நிக்க முடியாது. ஆமா. பெயினே இல்ல. ஹalleluya ஹalleluya கையை தட்டி என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை சொல்லுங்க சொல்லுங்க நல்லா கவனிங்க. நாள்ல ஆண்டவர் செய்யற தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. உணவு குழல் பிரச்சனையோட இருந்தா முன்னாடி வாங்க சிஸ்டர், இங்க வாங்க சிஸ்டர், சீக்கிரமா. ஒரு நிமிஷம். என்ன பண்ணுச்சு சிஸ்டர் உங்களுக்கு? என்ன என்ன பிரச்சனையோட வந்தீங்க? உங்க பேரு? விக்டோரியா மேரி. எப்ப அந்த மைக் கொஞ்சம் சவுண்ட் வைப்பா, ஒரே எடுக்க மாட்டேங்குது. சொல்லுங்க. உடம்பு ஃபுல்லாவே ஒரு பலவீனம். உங்க பேர்? உங்க பேர் சிஸ்டர்? விக்டோரியா மேரி. விக்டோரியா மேரி. உடம்பு ஃபுல்லா என்ன பண்ணுது உங்களுக்கு? நரம்பு பிரச்சனை இருக்கு, எனக்கு ரொம்ப நாளா இருக்கு. சரி. வீக்கா இருக்கு, கை காலாம் வலி. கை காலாம் வலி, கை காலாம் வலி. ஆமா. இப்போ ஒரு புது பலன் உள்ளுக்குள்ள கீழே விழுந்தது. உடம்பு ஃப்ரீ ஆயிடுச்சு, வலியெல்லாம் போயிடுச்சா? யாரு சுகம் கொடுத்தா? இன்னும் வேணுமா? அந்த மைக்கை வாங்கிக்க. இன்னும் வேணுமா? கையை தூக்குங்க பாப்பா ஆண்டவர்கிட்ட. ஆண்டவருடைய பரிதவிப்புக்காக அப்படியே கூப்பிடுங்க. ஆண்டவரை கூப்பிடுங்க. ஆண்டவரே என்னை தொடுங்கப்பான்னு சொல்லுங்க. வண்டர்ஃபுல் ஜீசஸ், வண்டர்ஃபுல் ஜீசஸ். இந்த சகோதரியை தொடுவீரா? ரைட் நவ், ரைட் நவ், ரைட் நவ். பெற்றுக்கொள்ள அந்த கிருபையை. பிடிப்பா பிடிப்பா. Holy Spirit, என் விண்ணப்பத்தை கேட்பா